ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால ஜாக்கிரதையாய் இருந்து நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள மோசே கொண்டு பெரிய காரியங்களை செய்தது போல நீங்க என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீங்கப்பா. இப்படி இந்த தேவனிடத்துல நீங்க இப்பொழுது கிளைம் பண்ண போறீங்க. தேவ சமூகத்துல வந்து நிக்கிறவங்க, என்னை நீங்க அப்படிதான்ப்பா அழைச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை பெற்ற நான், உம்முடைய வல்லமையை பெற்ற நான், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ஆலயத்திலுமே ஆராதிக்கிற பாத்திரம், உம்மிடம் ஜெபிக்கிற பாத்திரம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கப்பா. இந்த ஒரு ஜெபம் போதும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆமென். இந்த ஒரு ஜெபம் போதும். தேவ சமூகத்துல ஒரே ஒரு ஜெபம் உண்மையா அர்ப்பணித்து, ஆண்டவரே என் சூழல் கொஞ்சம் இப்படித்தான் இருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்திலிருந்து கடந்து சென்று பாருங்க. உங்களுக்காக அது சத்துருவாய் இருந்தாலும், அது சகோதரனாய் இருந்தாலும், சகோதரியாய் இருந்தாலும், இன்று உங்களுக்காக வழக்காட அவர் உங்களுக்காக நிற்பார். ஆமென். அதை மாத்திரம் நீங்க செஞ்சு பாருங்களேன். உண்மையா இருந்து தேவ சமூகத்துல, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்கப்பா, எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்கப்பா, என் சூழலை பார்த்துக்கோங்க, என்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் இதயம், என் சிந்தை, என் யோசனை, என் செயல்பாடுகள், என்னுடைய கையின் கிரியைகள், என் பிள்ளைகள், என் குடும்பம், என்னுடைய வருமானங்கள், என்னுடைய பொருளாதாரங்கள் எல்லாவற்றையும் இன்று உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று இருக்கிறவராகவே கூட இருந்து உங்களை நடத்தி செல்ல அவர்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கோலை கொடுத்து அதை உறுதிப்படுத்தினார் அல்லவா, அதே போல இந்த வசனம் என்கிற கோலை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அன்று மோசேயிடம் கையில் இருந்தது என்னது? அற்புத கோல். அந்த கோல் கீழே போடும் பொழுது என்னவாயிச்சுது? பாம்பா மாறிச்சு. அந்த பாம்பு கடைசியில் மந்திரவாதி பாம்பெல்லாம் விழுங்கி போட்டது போல இன்று உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பல எதிர்வல்லமைகள் எழும்பலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் வசனம் என்கிற ஆதரவு கோலினால உங்களை நிற்க பண்ணுவார். எல்லாரும் சாஞ்சு விழும்படியாக பேசலாம், மனமடிவா பேசலாம். நீங்க ஊழியத்தை விட்டுட்டு, குடும்ப வாழ்வை விட்டுட்டு, நீங்க இந்த தேசத்தை விட்டு ஓடுற அளவுக்கு பிரச்சனை எழும்பலாம். அப்படிதான் அன்று நடந்துச்சுது. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி நடந்துச்சுது. ஆனாலும் அவர் கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. கைவிடாதபடி கர்த்தர் கூட இருந்து நடத்தினார். ஆமென்.